அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னு இல்லை, எங்கே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் அது கடுமையாக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாத்துடைய கடமை. அது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. மணிப்பூரில் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலும் சரி, காஷ்மீரில் நடந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து அதில் வந்து ஒரு ரேப்புன்னு மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக இல்லை மனதளவிலான ஒடுக்குமுறைகளை செய்கிற எந்த குற்றமும் ஒரு கடுமையான அளவில் கண்டிக்கப்பட வேண்டியது. அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி என்னென்னா, ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஏற்கனவே குற்ற பின்னணி இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த பெண்ணிடம் வந்து அந்த பல்கலைக்கழக வளாகமே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலில் நடந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து கல்வி நிறுவனங்களுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக மாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு அண்ணா பல்கலைக்கழக இன்சிடெண்ட்டாக மட்டும் சுருக்கி பார்க்கக்கூடாது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன், காஷ்மீர், யூபி, மணிப்பூர் இங்கே எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள், நெஞ்சை உழுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்தப்ப தொடர்ந்து பாஜக அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு அவமானகரமான செயலை செஞ்சு பெண்களை ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க. இங்கே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப குயிக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுறேன். பொதுவாகவே வந்து சமூகத்தில் அது எந்த சமூகமாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி இல்லை கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள் அதை வெளியில் சொல்கிறப்ப சமூகம் வந்து அந்த பாதிப்பிற்கு உள்ளான பெண்ணை தான் ஒரு குற்றவாளியாகவும், அந்த பெண்ணை நோக்கி 1000 கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சமூகமாகவும், குற்றவாளிகளை பற்றி சிந்திக்காத சமூகமாகவும் துரதிருஷ்டவசமாக நம்ம இருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட அந்த பெண் வந்து குற்றத்தை நம்ம வந்து குற்றவாளிகளை நமக்கு எதிராக நடந்த கொடுமையை வந்து நம்ம இதை காவல்துறைக்கு சொல்லணும் அவங்க நினச்சதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு உதாரணம் தான். ஆன்லைனில் கூட நிறைய அப்யூசஸ் நடக்குது. ஆனால் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அதை நானே கூட அந்த மாதிரி ஆன்லைன் அப்யூஸுக்கு பாஜகனால் ஆளாகியிருக்கேன். அப்போ அதை வெளியே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க.